கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே நேற்றைய தினத்தின் தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். நேற்றையின் தலைப்பு என்ன? நீங்களும் இந்த சத்தியத்தை கேட்க மனதில்லாமல் அதை ஸ்கிப் செய்து விடுகிறீர்களா என்று சொல்லி ஒரு தலைப்பை நான் போட்டிருந்தேன். அது உண்மைதான். நாளுக்கு நாள் நான் கொடுக்கின்ற இந்த செய்திகள் பார்ப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. அது மிகவும் சோர்வாக இருந்தாலும் தேவன் தம்முடைய வசனத்தை கொண்டு ஆறுதல் படுத்துகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இங்கே பைபிளிலே பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏசாயா 59:15. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவரானார். ஆண்டவருக்கே விசனம். ஏனென்றால் சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, சத்தியத்தை கேட்க மாட்டார்கள். ஒருவேளை இன்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் துதித்தால் ஜெயம் பெறுவீர்கள், ஆராதித்தால் ஜெயம் பெறுவீர்கள். எரிகோவை சுற்றி வந்தது போல துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்றெல்லாம் சொல்லி ஒரு கவர்ச்சிகரமான ஊழியத்தை நாம் செய்தால் கண்டிப்பாக நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனால் பாவத்திலிருந்து மனம் திரும்பாமல், தேவனுடைய பிள்ளையாகாமல், தேவனுக்கு பிரியமாய் நடக்காமல் யார் வேண்டுமானாலும் துதிக்கலாமா? யார் வேண்டுமானாலும் கர்த்தரை பாடலாமா? யார் வேண்டுமானாலும் ஜெபிக்கலாமா? யாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பாரா? இது கேள்விக்குறி. தயவு செய்து சிந்தியுங்கள். மனம் திரும்பாமல், தேவனுடைய பிள்ளையாகாமல், சுதந்திரவாளி ஆகாமல் எப்படி அவர் செவி கொடுப்பார்? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அவர் செவி கொடுக்கிறார். அதை புரியாமல் ஜெபிங்க, துதிங்க, ஆராதிங்க, ஸ்தோத்திரிங்க, நீங்க விடுதலை பெறுங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், இப்படியெல்லாம் ஏராளமான வசனங்களை சொல்லி மக்களை உணர்வற்றவர்களாக ஆக்குவது சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்தை நாம் திரும்பிக் கொள்வோம். இது முழுவதையும் நாம் வாசிக்க நேரமில்லை. இந்த 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவிடம் ஏராளமான ஜனங்கள் வந்தார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த வசனத்தை கேட்க, ஆசீர்வாதம் பெற வந்தார்கள். கிருபையுள்ள வசனம் அவரிடம் உண்டு என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் அவரோ மனிதனுக்கு தேவையான நித்திய ஜீவனை குறித்து பேசினார். ஜீவாப்பம் நானே என்று சொல்லி, இந்த அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்தை பானம் பண்ணவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆகவே தம்மை குறித்தும் தம்முடைய மரணத்தை குறித்தும் இப்படிப்பட்ட பாதைகளிலே நடந்தால் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி சொல்லும் பொழுது ஒரு வசனம் அழகாக அங்கே கேட்டு அழகாக மிகவும் சுவாரஸ்யமாய் கேட்டிருந்த மக்களில் பலர் இப்படி சொன்னார்கள். பாருங்க, 60வது வசனம். அவருடைய சீஷரில் அநேகர்களை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யாரை கேட்பார்கள்? அவருடைய சீஷர்கள். அப்போ சீஷர்களுக்கே கடினமான உபதேசம் என்றால் அந்த பொது ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? போயிருப்பாங்க. அவங்க ஒவ்வொன்றாக அப்படியே போயிட்டாங்க. மீதி இருந்த சீஷர்கள் சொன்னாங்க, இது கடினமான உபதேசம், இதுதான் சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. சத்தியம் சொன்னால் கடினம், அதை கேட்பதற்கு மனதில்லை, ஸ்கிப் செய்து விடுவாங்க. இது தேவையில்லை, இந்த செய்தி நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். நீங்களும் அப்படிப்பட்ட கடினமுள்ள உபதேசம் என்று போகக்கூடிய மக்களாக இருக்கிறீர்களா? அதை தொடர்ந்து பாருங்க. 66வது வசனம். அது முதல் இன்னும் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இன்னும் இருந்த சீஷர்கள், முதல்ல கொஞ்சம் சீஷர் போனாங்க, இன்னும் கொஞ்சம் சீஷர்கள் போயிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் சத்தியத்தின்படி போதித்தார். மக்கள் போகிறார்களே சொல்லி கவர்ச்சிகரமான போதனை அவர் செய்யவில்லை. ஆகவே ஒரு முக்கியமான வசனம் உண்டு கீழே. மீதியுள்ள ஒரு 12 பேர் இருந்தாங்க. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார். இது 67ஆம் வசனம். 68ல் எல்லாருடைய சார்பாக, சீடரின் சார்பாக பேதுரு சொல்லுகிறார், யாரிடம் செல்வோம்? ஒரு பாட்டுண்டல்ல, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம்
உம்மிடமன்றோ உள்ளன, யாரிடம் செல்வோம் இறைவா. இதுதான் இந்த பாட்டின் அர்த்தம். யாரிடம் செல்வோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. இதுதான் ஒரு உண்மையான ஜீவனுள்ள தேவனின் பிள்ளையை நேசித்து ருசித்து ரட்சிப்பை பெற்ற தேவனுடைய பிள்ளைக்கு அடையாளம். ஆகவே ஆசீர்வாதத்தையே நம்பி, ஆசீர்வாத கவர்ச்சிகரமான வசனத்தையே நம்பி நாம் துதித்தால் எல்லாம் கிடைக்கும், ஜெபித்தால் எல்லாம் கிடைக்கும், காலேஜுக்கு சென்றால் எல்லாம் கிடைக்கும், ஊழியம் செய்தால் தேவன் பிரியப்படுவார், இதெல்லாம் இல்லை. ரட்சிக்கப்படணும். அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை, அந்த கல்வார் சிலுவின் அன்பை ருசித்தவர்கள் எங்கும் போக மாட்டாங்க. அன்பானவர்களே, இந்த 12 பேர் இருந்தால் போதும். என்னுடைய இந்த சத்தியத்தை கேட்க இந்த 12 பேர் இருந்தால் போதும் என்று தான் நான் சோர்ந்து போகாமல் இந்த செய்தியை கொடுக்கிறேன். தேவனுக்கு சித்தமானால் இதன் தொடர்ச்சியை இன்னும் தேவன் வசனம் எப்படியாக நம்மை உற்சாகப்படுத்துகிறது என்பதை நாளை தினத்திலே சந்திப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து இந்த செய்தியை ஸ்கிப் செய்யாமல் பாருங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி வைங்க. இந்த கடைசி காலத்தில் ரட்சிப்பின் நிச்சயத்தை சொல்லுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.